ஹலோ ஹாய் வணக்கம். இன்றைக்கி ஒரு மினி வாக் பார்க்கலாம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, என்னோடய தங்கச்சியோட வீட்டுக்கு தான். அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்ட்டு பஸ் ஏறி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே எல்லாருமே கொஞ்சம் பஸ் வந்து ஓடலை, அது வந்து பறந்துச்சுன்னு தான் சொல்லணும், ப்ரைவேட் பஸ்ஸு. அதுக்கப்புறம் இறங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஒரு முலாம்பழ ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டேன். குடிச்சதுக்கப்புறமா நான் இருந்த இடம் நல்லா இருந்ததுனால சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோ மாதிரி அப்படியே கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படிலாம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா என் தங்கச்சிக்கு இப்போ கேக் வாங்கணும் இல்லையா, ஸோ கேக் ஷாப்பில் நுழைஞ்சாச்சு. ஸோ அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது பிளாக் ஃபாரஸ்ட் தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கி பேக் பண்ணி இதாக எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். எடுத்ததுக்கப்புறமா நான் இருந்த இடம் எல்லாமே கோவில் கொஞ்சம் நல்லா இருந்தது, அந்த கோவில். ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு தங்கச்சி வீட்டுக்கிட்ட போயாச்சு. ஸோ அங்கேருந்து ஆட்டோ விட்டு இறங்கி அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த இடம்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அம்மா கூட உட்காந்து அப்படியே உட்காந்து பேசிவிட்டு அப்படியே நான் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அம்மா கூட உட்காந்து தாயம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே தாயம் விளையாண்டுட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே போச்சு. அப்படியே கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே டே போச்சு எனக்கு. அப்புறம் வெளியே போய் பார்க்குறப்ப பூலாம் இருந்துச்சா, ஸோ அங்கே போய்ட்டு பொறிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை ஒரு வீடியோ மாதிரி நான் கேப்சர் பண்ணிட்டேன். நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே பூவெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே விளாத்துட்டு அப்படியே டைமை அப்படியே கடத்திட்டு இருந்தேன் நான். அப்புறம் ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தங்கச்சியும் வீட்டுக்கு வந்துட்டாளா, ஸோ அந்த கேக் எடுத்துகிட்டு இது பண்ணுற பாருங்கள், அவளுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பாருங்கள் நீங்கள். அது வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டான்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ கேக் பிரிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேக்லாம் வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் கேக் வெட்டிகிட்டு இருக்கும்போது அந்த தங்கச்சியோட குழந்தை இருக்குல்ல, அது அப்பப்போ அழகாக வந்து க்யூட்டாக ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தா. அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்க. அதில் என்ன இருக்குன்னா, ஹாப்பி பர்த்டே சவிதா ஆனந்த்னு எழுதியிருக்கோம். நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து ஊத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்புறம் பாப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாப்பா பாருங்கள் க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துருக்கா பாருங்கள். நான் கூட தட்டி கொடுக்குறேன்னா நல்லா இருந்துச்சுல்ல. அப்புறம் அப்படியே போட்டு அப்புறம் பாப்பா வந்து கேக் வெட்டினோடனே ஃபஸ்ட்டு அவளுக்கு வேணும்னு கேட்டுட்டா. ஸோ அதனால் அவளுக்கு கொடுத்துட்டோம் கேக்கு. அப்புறம் அவளை வந்து அவளுக்கு கேக்குன்னு சாப்பிட்டே இருந்தா. அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட அப்பா வந்து வீடியோ எடுக்கிறவங்க பாருங்கள், அவள் சாப்பிட்றத. இது எல்லாமே ஒரு மெமரிஸ் தானே இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ருந்தா. அப்புறம் ஒரு செடி பழமாக அவள் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு பாருங்கள், பாப்பாவுக்கு எத்தனை வாட்டி கேக் கொட்டுறேன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்ல. அப்புறம் அவ்வளோதான், இதோடு முடிஞ்சுச்சு. தேங்க்யூ.